கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். First of all, I wish peace and blessed new year all of you. கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டான 2025 ஆண்டிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பழைய ஆண்டை வெகு வேகமாக கடந்து ஒரு புது ஆண்டுக்குள் வந்துவிட்டோம். ஒவ்வொரு வருடத்தை கடக்கின்ற போதும் நாங்கள் வளமையாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான், கடந்த வருடத்தை எவ்வளவு வேகமாக கடந்து விட்டோம். அதே வார்த்தையை இந்த வருடமும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வருடமும் இதே வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம். இது ஒரு வழக்கமான ஒரு காரியம். ஆனால் நாட்கள் இப்பொழுது வேகமாக ஓடுகின்றது என்பது உண்மை. ஒரு புதிய வருடத்தினுள் நீங்களும் நானும் வந்திருந்தாலும் கூட பழைய வருடத்தின் பல்வேறு வகைப்பட்ட கூறுகளை எடுத்தவர்களாகத்தான் நீங்களும் நானும் இந்த புதிய வருடத்தினுக்குள்ளும் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏதோ பழைய வருடத்திலே இருந்த எங்களுடைய வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்கள், எங்கள் தேவைகள், எங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து புதிய வருடம் வந்தவுடன் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று எண்ணத்துடன் நாங்கள் வரவில்லை. ஆனால் புதிய வருடத்திற்குள் நாங்கள் வருகின்ற போது ஒரு நம்பிக்கையுடன் வந்திருக்கின்றோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன நம்பிக்கை? எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் என்னோடு இந்த புதிய வருடத்திலும் கூட இருப்பார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாங்கள் வாசிக்கின்ற போது அந்த வசனம் இவ்வாறு சொல்கிறது. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகின்றவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். முக்கியமாக இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையின் பலவிதமான இருட்டுக்கள் எங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளிலே மாறி மாறி வருகின்றன. அது பாவ இருட்டொன்று இருக்கின்றது, அது ஒரு விடயம். ஆனால் அதை விட எங்களுடைய வாழ்க்கையின் பல எங்கள் தேவைகள், எங்கள் பிரச்சனைகள், எங்கள் கஷ்டங்கள், எங்கள் நோய்கள் போன்ற இருளான பகுதிகள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்றது. இந்த இருளில் இருந்து நாங்கள் வெளியே வருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒளி தேவை. ஆகவேதான் அவர் சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். ஆகவே நாங்கள் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாரங்கள், பாடுகள் மத்தியிலே ஒரு புதிய வருடத்திற்குள் அந்த எண்ணங்களுடன் அந்த சிந்தனைகளுடன் நீங்கள் நானும் காலடி எடுத்து வைக்கின்ற போது ஒன்றை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்கின்ற அந்த ஒளி எங்களுக்கு முன்பாக செல்கின்றது. அந்த ஒளி எங்களுக்கு தெரிகின்றது. அந்த ஒளிதான் எங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு இந்த வருடத்திலே தீர்வாக இருக்க போகின்றது என்ற எண்ணம், என்ற சிந்தனை எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் எங்களோடு இருக்க வேண்டும். நெதர்லாண்ட்ஸிலே ஆம்ஸ்டர்டாம் நகரத்தின் ஒரு ஒரு குட்டி புறநகர் பகுதியிலே இமா என்று சொல்லி ஒரு 23 வயது ஒரு பெண், ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வாழ்ந்து வந்தார். அவளுக்கு இந்த புதிய வருடம் வருகின்றது என்று சொன்னாலே அவளுக்கு மிகவும் கசப்பான எண்ணங்களும் துக்கமான சிந்தனைகளும் அவளுடைய வாழ்க்கையிலே வந்து எப்பொழுதும் காரணம், அவள் ஒரு புதிய வருடத்தின் ஒரு நாளிலே தான், புதிய வருடத்தின் முதலாவது நாளிலே தான் ஒரு கோரமான ஒரு விபத்திலே தனது அப்பாவையும் தனது அம்மாவையும் அவள் இழந்தார். அவர்கள் அதற்கு முன்பாக ஒரு வீட்டிலே வாழ்ந்து வந்தார்கள். இவளது தகப்பனும் தாயும் இறந்த பின்பாக இவளது அப்பாவின் தம்பி இவளை தன்னுடைய வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய்விட்டார். இப்பொழுது இவள் வாழ்ந்த அந்த சிறிய வீடு பல வருடங்களாக, அதாவது இவளுடைய தகப்பன் இறந்தது இவளுக்கு 18 வயதாக இருக்கின்ற போது இப்பொழுது இவளுக்கு 23 வயது. இந்த இவ்வளவு கால பகுதியில் அந்த வீட்டுக்கு யாரும் போவதில்லை. இவளுக்கு அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாலே அப்பா அம்மாவுடைய ஞாபகம் வந்துவிடும். ஆகவே இவள் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது என்று எப்பொழுதும் இவள் அடம் பிடிப்பாள்.
அந்த வீட்டுக்கு இவள் போவதே இல்லை, அந்த பக்கமே. இப்பொழுது அந்த வீடு புதரெல்லாம் மண்டி மிகவும் மோசமான நிலைமையில இருந்தது. இப்பொழுது ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இவர்களை அணுகினார். இவளை அணுகி சொன்னார், நீங்கள் அந்த வீட்டை பராமரிப்பதிலே ஒன்றும் செய்யவில்லை. நான் இப்பொழுது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வீடையும் வாங்கியிருக்கேன். உங்களது வீடை நீங்கள் விற்பீர்களானால் நான் அதை வாங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அது பாவனையின்றி பாலடைந்து போய் கொண்டிருக்கிறது என்று அவர் இவளை அணுகினார். இவள் சொன்னால், நான் கொஞ்சம் யோசித்து விட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நாள் கிட்டத்தட்ட 5-6 வருடங்களுக்கு பின்பாக மிகுந்த மனப்பாரத்துடன் அந்த வீட்டின் திறப்பையும் எடுத்துக்கொண்டு போய் துருப்பிடித்திருந்த அந்த லொக்கை திறந்தார். கஷ்டப்பட்ட அந்த லொக்கம் திறந்தது. அங்கே முன்னாக எல்லாம் புதர்கள் மண்டி இருந்தன. வீட்டுக்குள்ள போய் வீட்டையும் திறந்தால் வீடு முழுக்க தூசியாக இருந்தது. அதாவது எப்பொழுது தகப்பன் தாய் அந்த விபத்திலே இறந்தார்களோ அந்த நாளிலே போட்ட சாமான் போட்ட இடத்திலே இருந்த மாதிரி அந்த வீடு இருந்தது. ஒன்றும் ஒழுங்கற்ற அப்படியே இருந்தது. பல பொருட்கள் அங்கேயும் இங்கேயும் சிதறி எல்லாம் இருந்தது. ஆகவே இவள் அந்த வீட்டுக்குள் போன போது அவளுக்கு தாங்க முடியாத தூக்கம் ஏற்பட்டது. அங்கே ஒரு இடத்திலே தகப்பன் தாய் தான் இருக்கின்ற புகைப்படம் போலின் ஒரு மூலையிலே மாட்டப்பட்டிருந்ததை இவள் பார்த்தாள். தாங்க முடியாத தூக்கம் இவளுக்கு ஏற்பட்டது. என்ன செய்வது என்று இவளுக்கு தெரியவில்லை. வாசற்படியிலே வந்திருந்து மிகவும் மனம் வருந்தி நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் அழுது எல்லாம் முடிந்ததன் பின்பாக இவள் திரும்பவுமாக வீட்டுக்குள் போய் ஒவ்வொரு இடமாக இவள் சுற்றி பார்க்க ஆரம்பித்தாள். சுற்றி பார்க்க ஆரம்பித்த போது ஒரு அறையிலே தனது தாயார் எழுதிய டயரி அப்படியே விரித்து வைக்கப்பட்டிருந்தது. அவர் அன்று இறப்பதற்கு முன்பாக அவர் எழுதியிருந்தார், அது இருந்தது. தகப்பன் பாவித்த சில பொருட்கள், அப்படி ஒவ்வொரு இடத்திலும் தகப்பன் தாயை நினைவூட்டக்கூடிய பொருட்கள் இருந்தன. ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டு பார்த்தார். தன்னை அறியாமலே இவளுக்குள் ஒரு வகையான அமைதி ஏற்பட ஆரம்பித்தது. இவ்வளவு காலமும் இந்த வீட்டை அவள் எதற்காக வெறுத்தாளோ, இப்பொழுது தகப்பன் தாயருடைய நினைவை அவள் கொண்டு வரக்கூடிய விதமாக பொருட்களை பார்க்கின்ற போது அந்த வீட்டின் மீது ஒரு வகையான பாசம் தனக்கு ஏற்படுவதை உணர்ந்து கொண்டாள். சிறு வயதிலே அப்பா அம்மாவுடன் வாழ்ந்த சந்தோஷமான நாட்களை, சிறு வயதிலே தான் ஓடி திரிந்த வீட்டின் பின்ப பேக்கியார்டை பார்த்தபோது அவளுக்கு பழைய நினைவுகள் பீரிட்டு வர ஆரம்பித்தன. சந்தோஷமான காலங்கள், தாங்கள் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் நினைவுக்கு வர ஆரம்பித்தன. இப்பொழுது அவள் மனதில் இருந்த அந்த சோகம், துக்கம் என்கின்ற இருள் கொஞ்சம் கொஞ்சமாக அகலத் தொடங்கியது. அங்கே அந்த இவர்களது ஹாலிலே ஒரு பெரிய ஜீசஸுடைய படம், ஒளி பொருந்திய முகத்துடன் இருக்கின்ற அவரது படம் அங்கே அதை பார்க்கின்ற போது அந்த ஒளி, அவரது முகத்திலே இருக்கின்ற அந்த ஒளி தன் மேலும் தெரிப்பதாக இவள் உணர்ந்து கொண்டாள். ஒளி தெரிந்தது இவளுக்கு. இப்பொழுது அவளுக்கு வீடு புதிதாக தெரிந்தது. பழைய ஞாபகங்களுடன் அதே வேளையில் ஒரு புதிய இல்லமாக தெரிந்தது. இனிமேல் இந்த வீட்டிலே நான் வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கை அவளுக்கு வந்தது. ஆண்டவரை நோக்கி அவள் ஜெபித்தாள். இப்பொழுது திரும்பமாக இவள் சித்தப்பா வீட்டுக்கு வந்து சொன்னாள், இனிமேல் சித்தப்பா நான் இந்த வீட்டிலே வாழ விரும்புகிறேன் என்று தன்னுடைய அனுபவங்களை சொன்ன போது அவரும் சந்தோஷப்பட்டார். இப்பொழுது இவள் ரியல் எஸ்டேட்டுக்கு சொன்னால், நான் அந்த வீட்டை விற்கவில்லை. இவர்கள் திரும்பமாக அந்த வீட்டை எல்லாம் திருத்தி எடுத்து இவள் அந்த வீட்டிலே போய் வசிக்க ஆரம்பித்தாள். ஒரு வருடத்திலே திருமணம் செய்து கொண்டாள். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாரங்கள், பாடுகள் இருந்தாலும் அத்தகைய பிரச்சனைகள், துன்பங்கள், பாரங்கள், பாடுகளோடு நாங்கள் ஒரு புதிய வருடத்துக்குள் வருகின்ற போது இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் என்கின்ற ஒளி எங்களுக்கு முன்பாக, பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வாக அவர் மாத்திரமே இருக்கிறார். அவர் மாத்திரமே அந்த ஒளியை தருகின்றவராக எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் புதிய வருடத்துக்குள் செல்வோம். இந்த வருடம் எனக்கு வருத்தம் இருந்தால் அதே நோயுடன் புதிய வருடத்திற்குள் போக போகிறேன். இந்த வருடம் எனக்கு
$1,000 கடன் இருந்தால் அதே கடனுடன் தான் புதிய வருடத்திற்குள் போக போகிறேன். இந்த வருடம் எனது வேலை சம்பந்தமான எனக்கு பிரச்சனை இருந்தால் அதே பிரச்சனையுடன் தான் நான் ஆனாலும் இதன் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒளி எங்களுக்கு முன்பாக, ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக, அந்த ஒளியாயிருக்கிறேன். அந்த ஒளியிலே, அந்த நம்பிக்கையிலே நாங்கள் புதிய வருடத்திற்குள் காலடி எடுத்து வைப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு நிமிஷம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த புதிய வருடத்திற்குள் செல்கின்ற போது பிரச்சனைகளுடன், பாரங்களுடன், கஷ்டங்களுடன், துன்பங்களுடன், நோய்களுடன் ஒருவேளை செல்லலாம். ஆனாலும் உமது ஒளி எங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கின்றது. உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கெல்லாம் வெளிச்சத்தை காட்டுகின்ற ஒளியாக நீர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த வேளையில் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புதிய வருடத்திலும் நீர் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் கொண்டு வர நீர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதப்படியிலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கிருபை, வழிநடத்தல் இந்த புதிய ஆண்டாகிய 2025 ஆண்டு முழுவதிலும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.